ओम वास्तोस्पदे प्रतिदाने किस्मास्मावेशो अनमेव भवानः इत्तेमहि प्रतिदन्नो शस्वसन्न एधिद्यपदे सञ्चतुष्पदे वास्तोस्पदे सक्मया सगम सदा दे सक्षेमहि புள்ளைக்கு சூட்டுறதுக்கு பேர் ஏதாவது நினைச்சு வச்சிருக்கீங்களா? இவங்க தாத்தா பேருதான் பவித்ர மாணிக்கம் நரசிம்மமூர்த்தி. ஆமாங்க. அந்த பேர் அரிசி மேல எழுதுங்க. பவித்ர மாணிக்கம் நரசிம்மமூர்த்தி. பாருங்க, பேரிடுற முகூர்த்த நேரத்துல பஞ்சதானங்கள் செய்யறது சிரேஷ்டம். செய்ய போறீங்களா? ஓம் கோதானம் கோதானம், ஓம் பூதானம் பூதானம், ஓம் ஸ்வர்ணதானம் ஸ்வர்ணதானம், ஓம் வஸ்திரதானம் வஸ்திரதானம், ஓம் ஆயுள்தானம் ஆயுள்தானம். தேவி, சுசீலாவுக்கு பிள்ளை பிறந்தால் அவள் வாழ்க்கைக்கு எந்த கெடுதலும் இருக்காதென்று நாகராஜன் சொன்ன வார்த்தை இன்று உண்மையாகி பிள்ளை பேர் சுட்டு விழா நடக்கிறது என்று பூரித்து போகிறாய் அல்லவா? கர்ப்பத்திலேயே நான் சாகடித்த பிள்ளையை உன் தந்தை வரத்தால் உயிர் கொடுத்து பிறக்க வைத்தாய் என்று கர்வப்படுகிறாய் அல்லவா? இங்கேதான் உனக்கு கூட தெரியாத விதியின் விளையாட்டை நான் உருவாக்கினேன் தேவி. டாக்கா கபாலியை வரவழைத்துக் கொண்டு உன்னை 5 நொடிகள் நான் மடக்கி விட்டேன். உன்னை 5 நொடிகள் நான் மடக்கிய காரணத்தால் மடிந்த அந்த பிள்ளைக்கு திரும்ப உயிர் கொடுப்பதற்கு உனக்கு அந்த 5 நொடிகள் நேரம் கடந்தது. அதனால் சுபஜாதக நேரத்தில் பிறக்க வேண்டிய பிள்ளை பாவ கிரகத்தில் பிறந்தது. அதன் ஜாதகத்தில் உள்ள நல்ல கிரகங்கள் எல்லாம் தலைகீழாகி தீய கிரகங்களால் மாறி அவன் தந்தை கண்டத்தில் பிறந்தான். பிறந்த 21வது நாள் பிள்ளையின் தந்தை தலை பிளந்து மடிந்து விடுவான். இது நான் எழுதிய மரண சாசனம். அவன் மரணத்தை நீ அல்ல, அந்த பிரம்மா கூட மாற்ற இயலாது, மாற்ற இயலாது. பிள்ளை போனால் சுசீலா இன்னொரு பிள்ளை பெற முடியும். புருஷன் போனால், மஞ்சள் குங்குமம் போனால் அதை காட்டிலும் நரகம் இருக்கிறதா என்ன? அதை கண்டு நீ குமிரி குமிரி அழ வேண்டும். நான் தான் ஜெயித்தேன். தேவி தோற்று போனாள். நான் தான் ஜெயித்தேன். அந்தாகாரம் ஜெகதேனம் பத்மராம் திரம் ஸ்வாகாரம் கனதரஜம். பாருங்க, வார்த்தை தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். மந்திரத்தை சரியா சொல்லுங்க. இல்லைங்க, சரியா தான் சொல்றேன். லக்ஷ்மீகாந்தம் கமலனம் யோகரித்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பாவரம் சர்வலோகைகநாதம் ஏகஸ்வாம் பிதகவதேவாதம் ஜீவத்சாங்கம் கௌஸ்துபாத் பாஷசாங்கம் வேதம் மண்டலீகாசாங்கம். தேவி, வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் என் வாழ்க்கையில நடந்த மங்கள காரியங்களுக்கெல்லாம் பெரிய சுமங்கலி நீதா. இந்த காணிக்கையை வாங்கிக்கிட்டு நான் நீண்ட காலம் சுமங்கலியா வாழணும்னு ஆசீர்வதி. அவன் மரணத்தை நீ அல்ல, அந்த பிரம்மா கூட மாற்ற இயலாது. சுசீலா தூங்கி எழுந்திருச்சுன்னு சொல்லுங்க. வரம் பாட்டிமா, திரும்பி வரதுக்கு 20 நாள் ஆகும். டேய், அங்கங்க சுத்தாம வீட பாத்துக்கோ. எங்க போறீங்க? என்ன குழப்பம்? சொன்னேனே மறந்துட்டியா? ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூருக்கு போறேன். அங்க ஒர்க் ஸ்லோ ஆயிடுச்சான், பார்க்க போறேன். வேணாங்க, எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் போலாங்க. இது வரைக்கும் அந்த வீட்டுல ஒரு ஆச்சாரம் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது 2ஆ தயாராயிடுச்சு போல இருக்கு. இங்க பாரு, தூக்கத்துல வந்த கனவை தூங்கி எந்திரிச்சதுமே மறந்துடணும். இல்லாட்டி போனா அந்த கனவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஒண்ணும் கவலைப்படாத புள்ள பத்திரம். அண்ணி சொன்ன மாதிரி பேசாம வாடா. என்னங்க பாருங்க, என் பேச்சு கேட்காம போறாரு. அவருக்கு ஏதோ ஆனதாட்டம், ஏதோ நடக்கிறதாட்டம். மனசுல கலவரமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிள்ளைக்கு பேரு வச்சனைக்கு கோயில்ல இருக்கிற தேவதைகளுக்கு தீபங்கள் ஏத்தி காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். ஞாபக மறதி உள்ளவா மறந்து போயிட்டேன். நீ இன்னைக்கு ராத்திரி போய் வேண்டுதல் செலுத்திட்டு வாமா. எந்த பீடையும் உன்னை நெருங்காது.
இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி கடைசி நாள். நடு ஜாமத்துல ஊர் எல்லை தேவதைகளான முத்தேவிகளும் ஆலயத்துக்குள் சஞ்சரிப்பான்னு ஒரு ஐதீகம். சீக்கிரம் புறப்படுங்க, ஆலய கதவுகளை எல்லாம் மூடணும். தீபங்களால் கோவிலுக்கு கோலமிட்ட நங்கை புண்ணியவதி தானே? மஞ்சள் குங்குமத்தோடு நம் அக்கா தங்கையருக்கு காணிக்கை தந்த பெண் அன்புக்குரியவள். அதனால் வாழ்நாளெல்லாம் சுமங்கலியாக நித்திய சௌபாகியத்தோடு வாழ்கவென வாழ்த்துவோம். ததாஸ்து. தீர்க்க சுமங்கலி பவ. அக்கா, எப்படி பலிக்க போகிறது உங்கள் ஆசீர்வாதம்? சுசீலாவின் மஞ்சள் குங்குமத்தை அழிப்பதற்கு மரண தேவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். ஆம், அவள் கணவன் விரைவில் மடிய போகிறான். எங்கே நிலைக்கப் போகிறது நீங்கள் அளித்த நித்திய சௌபாக்கியம்? எல்லாம் ஞான கண்ணால் கண்டோம் கண்ணே. நீ நிலை நிறுத்திய அக்குடும்பம் என்றும் அழிந்து போகாது. விதி கூட தப்பிக்க இயலாத இந்த விபரீதத்திற்கு எவர் தப்பிக்க இயலும்? எத்தனை காலங்கள் மாறினாலும் இந்த கஷ்டமெல்லாம் கடைசியில் பெண்களுக்குத்தான். இந்த விபத்து நீங்கக்கூடியதாகையால் இந்த கண்டம் தீரக்கூடிய மார்க்கம் உள்ளதால் எமது நாவிலிருந்து அருள்வாக்கு பிறந்தது. ஆமாம் என்றால் உங்கள் வாக்கு பலித்து சுசீலா தீர்க்க சுமங்கலியாக இருக்க மார்க்கம் என்னக்கா? அது நிறைந்த சௌபாகிய விரதம். இமாலய சிகரத்தில் தேவதைகள் சஞ்சரிக்கும் இடத்தில் 3 மூர்த்திகளை படைத்திருக்கும் தாய் பராசக்தி வீற்றிருக்கிறாள். அந்த ஜெகன்மாதா அமிர்தவர்ஷினி, கருணா சுரூபிணி. அந்த தாயிடம் சென்று நவராத்திரியில் 9 நாட்களும் நியம நிஷ்டையோடும் பிரம்மச்சரியத்தோடும் இடைவிடாமல் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அங்கே திவ்ய கங்கையில் ஸ்நானம் செய்து ஸ்வர்ண மஞ்சள் குங்கும குகையில் கொட்டும் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சித்து அங்க பிரதர்ஷனத்தோடு ஆராதித்து அந்த தாயை நினைத்து அவளை மகிழ்வித்தால் 9வது நாளில் அந்த சக்தி கிருபா கடாட்சமாய் அகன்ற ஜோதியாய் தோன்றுவாள். அது மரணத்தை அழித்துவிடும். அங்கனம் தோன்றிய மறுகணம் அந்த சுசீலா கணவன் தீர்க்காயுள் பெற்று விடுவான். செய்கிற நியம நிஷ்டையில் குற்றம் நேர்ந்தாலும் 9 நாட்களில் விரதம் பூர்த்தியாகாமல் போனாலும் தேவி ஆத்திரம் கொள்வாள். உன் காரியம் நிறைவேறாது. நல்லது, சுசீலாவை இந்த விரதம் இருக்கச் செய்கிறேன். ஆனால் மானிடர் மட்டும் அப்பிரதேசத்தை சேர்வது கடினம். எனக்கு இது கடினம் இல்லையக்கா. சுசீலாவை இல்லத்தில் விரதம் இருக்க செய்து அவ்விடத்திற்கு நான் செல்கிறேன். உனக்கு அந்த அருகதை இல்லை தாயே. இந்த விரதத்தை 3 முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும். நாகலோகத்திலிருந்து வந்த நாகக்கன்னினி இப்பூலோகத்தில் சுமங்கலி எப்படி ஆவாய்? அந்த இல்லத்திற்கு எப்படி சம்பந்தமாவாய்? இந்த 9 நாளும் நிஷ்டையில இருந்து லலிதா சகஸ்ரநாம ஜபத்தால அம்மனை ஆராதிக்கணும். இந்த நவராத்திரி 9 நாளும் வாசப்படி தாண்டி வெளியே போக கூடாது. காமம் மனசுல கூட வரக்கூடாது. புருஷனை கூட புனிதமான முறையில பார்க்கணும். துளசி மாதிரி தூய்மையோட இருக்கணும். சாவித்திரி மாதிரி பிடிவாதத்தோட இருக்கணும். விரதம் பூர்த்தியாகிற வரைக்கும் இந்த 9 தீபங்களும் அணைஞ்சு போகாம கவனிச்சுக்கணும். இந்த விரதம் பலிச்சா கோடி ஜென்மத்து சௌபாக்கியம் இந்த ஜென்மத்துல உன்னை தீர்க்க சுமங்கலியா ஆக்கிடும். இனி உன் பீடைங்கெல்லாம் தூரமா போயிடும். நான் உன் கூட புறக்காட்டி போனாலும் எனக்கு நீ துணையா இருக்க. எனக்கும் உனக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? இந்த விரதத்தை 3 முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும். வேணும். உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வேணும்.
இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் வேணும். என்ன கோயில் கழிச்சிட்டு வந்திருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் கொண்டு வந்த தாலியால தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு கொண்டு வந்தேன். அப்படியா? நிஜமாவா? இப்பவே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்க சொல்றேன். வேண்டாம். பெரியவங்க சேர்ந்து முகூர்த்தம் நிர்ணயிக்கிறதுக்கும் நட்சத்திரம் பார்த்து லக்னம் வைக்கிறதுக்கும் இது சமயம் இல்ல. திருமணத்துக்கு வேண்டியது மனசுங்க சேர்றது, ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறது. அது இல்ல தேவி, நம்ம பெரியவங்க எல்லாம் பார்த்து. உங்க மேல உள்ள விருப்பத்தினால இந்த தாலியை கொண்டு வந்த. உங்களுக்கு இஷ்டம்னா இதை என் கழுத்துல கட்டுங்க. தேவி, நீ நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. தெரிஞ்சுதா? நம்ம கல்யாண விஷயத்த எங்க அண்ணனுக்கும் பாட்டிமாக்கும் சொல்லி. தேவி, 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 தேவி. அனந்த திவ்ய சக்தியே, அமோக யோக சித்தியே, அநாதியான சங்கரி, அருள் தரும் பயங்கரி, அனைத்தையும் நடத்திடும், அடைக்கலம் கொடுத்திடும் அம்மா என் நாகதேவியே, அழைக்கிறேனே கூவியே. அனந்த கோடி காலம் இங்கு ஆளுகின்ற நீதியே, அந்த காரம் நீக்குகின்ற அந்தமான ஜோதியே, அறம் பொருள் இன்பம் என்று மூன்றும் வாழ வேண்டுமே, அகிலம் எங்கும் நீ நினைக்க அமைதி வந்து தோன்றுமே. கராளனாக ராட்சச குலங்களே நசித்திட, சமஸ்தமான தீய சக்தி சாம்பலாக தீந்திட. பொன்னான நல்பவானி மந்திரம் பூஜையில் ஜபித்திட, பொல்லாத மாயமிங்கு பொக்கழிந்து போகவே. விஷங்களை வடிப்பவன், உயிர்களை குடிப்பவன், வீழ்ந்திடாது இன்னும் இங்கு வாழ்வதென்ன நியாயமோ? அடாது செய்யும் காரியம் கெடாததென்ன காரணம்? அடக்கிடாது மௌனமாக ஆனதென் மகேஸ்வரி. சக்தி தோற்றிருக்க தீய சக்தி வெல்லுமா? மனதில் உன்னை எண்ணுவோரை மரணம் தொட்டு செல்லுமா? செருக்கையும் தருக்கையும் கணத்தினில் நசித்திட, புயல் என எழும் பவித்திர சக்தி இங்கு பொங்கவே. என்னடா நீ பேசுறது?
நீங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா சந்தோஷப்படுற முதல் ஆளு நான் தான்டா. ஆனா அவ மேல உள்ள பைத்தியத்துல மஞ்ச கயிறு கட்டி கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு கனவு கண்டு நீ பைத்தியமா போயிடாத. நான் பைத்தியம் பிடிச்சு சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இந்த வார்த்தையை தேவியை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லவை. அவ கழுத்துல நீ கட்ட தாலியை எனக்கு காட்டு, அப்பதான் உன் பேச்ச நான் நம்புவேன். சரி, தேவி எங்க? எங்க இருந்தாலும் தேவி என் மனைவி. உன் கணவனை கொண்டு வந்து இங்கே போட்டேன். இவன் உயிரை துடிதுடிக்க செய்து உன்னை வெளியே வரவழைத்தேன். என்று கடைசி நாள் விரதம் நீ பூர்த்தி செய்ய முடியாது. உன் முயற்சி வீணாகும். ஏன் தெரியுமா? அங்கு பார். நெருப்பு கோலமாக எரியும் கதிரவனை ராகு கவ்வப் போகிறது. பார். முழு சூரிய கிரகணம் பிடிக்கப் போகிறது. இப்பொழுது கிரகணத்தின் காரணமாக உன் சக்தியை இழந்துவிட்ட ஒரு சாதாரண பாம்பாகிவிட்டாய். தேவதைகள் மட்டுமே செய்யக்கூடிய விரதை இந்த பாம்பு உருவத்தோடு நீ செய்ய முடியுமா? முடியாது. பிடித்த கிரகணம் விடுவதற்குள் நீ முடிக்க வேண்டிய விரதத்திற்கு காலம் கடந்துவிடும். விஜய், விஜய், நான் தான் விஜய். தேவி. தேவி. விஜய், இங்க. விஜய், எப்பவாவது உண்மையை சொல்ல வேண்டி வந்தா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொன்னேனே, அந்த நேரம் வந்துருச்சு. நடந்ததை சொல்றேன். தேவி, நன்மைக்காக செய்யற முயற்சியில தோத்து போயிடக்கூடாது. கிரகணம் பிடிச்சி விரதம் பூர்த்தி ஆகாம போயிடுமோன்னு நீ கவலைப்படாத. உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். உனக்கு தெய்வம் உதவி செய்யாம போகலாம், தர்ம உதவி செய்யாம போகலாம், இயற்கை உதவி செய்யாம போகலாம். நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். புனிதமான காதலே கோடி சூரியனை உதிச்சு இந்த உருவத்தோடயே உன்னை விரதம் செய்ய வைக்கும். ஓம்கார நாதத்துல இருந்து இயற்கை பிறந்தது உண்மைதான்னா இந்த நாதமே உன்னை அந்த சக்தி கிட்ட சேர்த்துரும். தேவி, சேர்த்துரும். ஊர்வலம் வருதோ, 4 திசைகளும் தொழுதோ, இது போன்ற புதுமையினை இமயமலை அறிந்ததில்லை. புனிதர் எனும் முனிவர் செய்யும் தவம் இதற்கு இணையுமே. கைலாயமலை கூட அதிர்கின்ற யோகம் இது. கல்லான சிலை கூட கரைகின்ற தியாகம் இது. அஷ்டதிக்கு பாலரும் அறியாத விரதம் இது. சிருஷ்டி கதையினை மாற்றும் ஆத்ம விஸ்வாசம் இது.
விஜய், நான் இந்த ஆதிசக்தி சந்நிதியில இருந்து அசையக்கூடாது. அங்க சுசிலா விரதத்தை கெடுக்க அழிவு சக்திங்க அவளை சூழ்ந்து கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. அவ விரதத்தை காப்பாத்தி என் லட்சியத்தை நீங்க தான் நிறைவேற்றணும். இந்த மன உறுதியை உங்களை அங்க அழிச்சிட்டு போகும். சுசீலா, எப்போ வந்தீங்க? இன்னைக்கு நீ என்ன அழகா இருக்க தெரியுமா? இப்ப உன்னை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு வைக்க கூடாதுன்னு தோணுது. காலை கழுவிட்டு வந்து அம்மனை நமஸ்காரம் பண்ணிக்கங்க. நீயே எழுந்திருச்சு குளிச்சுட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு வந்துரு. பாரு, இன்னைக்கு உன்னோட நிறைய இடத்துக்கு போகணும்னு இருக்கேன். ஒரு ஓய்வு விடுதி இருக்கு, அதுல ரொம்ப அழகான அறைங்கள்லாம் இருக்கு. அதுல நீயும் நானும் முதல்ல மாதிரி ராத்திரி பூரா அங்கேயே இருக்கணும், விடிஞ்சு வெளியே வரக்கூடாது. சரியா? ஏன் பேசாம இருக்க? எந்திரிச்சு வா. அத சொல்லாதீங்க. தாய் பாக்கியத்துக்காக அந்த தாய்க்கு புனிதத்தோட செய்யற நோன்பு இது. தேவி வந்து சொல்ற வரையில நான் இங்க இருந்து எழுந்திருக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி இருக்கு. எங்க இருந்து வந்தான்னு தெரியாது, எப்ப எங்க போவான்னு தெரியாது. அவ பேச்சு என் பேச்சோட பெருசா போச்சா உனக்கு? இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி நடக்கணும். இந்த பூஜை கிஜையெல்லாம் விட்டுட்டு உடனே என்னோட எழுந்திரிச்சு வர போறியா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா விரதம் பூர்த்தி ஆயிடும், நமக்கு நன்மைங்க நடக்குங்க. இன்னைக்கு மட்டும் அந்த யோசனை எல்லாம் வேண்டாங்க. புருஷனை பக்கத்துல வச்சுட்டு விரதம் இருக்கிறதா பதிவிரத லட்சணம்? டேய் ராகவா, என்னடா இது? எல்லாருக்கும் புத்தி சொல்றவன் நீயா இப்படி பேசுறது? நான் என்ன பக்கத்து விட்ட முன்னாடி வர சொன்னேன்? ஏன் முன்னாடி என்னோட வர சொன்னேன்? அது தப்பா? அவளோட கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா? ஓ நன்மைக்காகத்தான் இவ விரதம் இருக்கிற. இந்த வீடு விளங்கணுங்கிறதுக்காகத்தான் இத பக்தியோட செய்யற. அதை யோசிச்சு பாரு. என்ன யோசிக்கிறது? இந்த உலகத்துக்கு கடவுள் பெருசா இருக்கலாம், விரதங்கள் உயர்வா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு மட்டும் அவளை கட்டிக்கிட்டு வந்தா கடவுள். அவ விருப்பத்தை நிறைவேற்றத்தான் விரதம். நீ உடனே இந்த இடத்தை விட்டு எழுந்திருச்சு வரணும். இல்ல மறுபடியும் இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் இருக்காது. எழுந்திரு, எழுந்திரு. நில்லுங்க அண்ணி. இந்த விரதம் பூர்த்தியாற வரைக்கும் கடவுளே வந்து சொன்னாலும் இந்த இடத்தை விட்டு நகராதீங்க. நகர்ந்தாகணும். நகரக்கூடாது. இதயத்தின் லட்சியம் புனிதமா இருக்கும் போது யாருக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. விரதத்தை பூர்த்தி செய்யுங்க. உட்காருங்க அண்ணி. என் பேச்சை தட்டி அவ திரும்ப உட்கார்ந்தான்னா அவளுக்கு வாழ்வே இல்லைன்னு தெரியும். வா வா. அண்ணி, உண்மையிலேயே நீங்க இந்த தாயை நம்பினா அந்த அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு பிரளயமே வந்தாலும் சரி இந்த விரதத்தை பூர்த்தி செய்யுங்க. உட்காருங்க அண்ணி. என் பேச்ச கேளுங்க. உட்காருங்க. கட்டிக்கிட்ட என்னை விட இப்ப நீதான் அவளை உன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க. புருஷன் விட்டுடுவேன்னு சொல்லியும் மனைவி பிடிவாதம் செய்யறான்னா கண்டிப்பா அவளுக்கு இன்னொரு ஆம்பளையோட துணை இருக்கணும். ஏய் பாவி செண்டாட பாயல, நீ எங்க ராகவ இல்ல. அவன் வாயில இந்த மாதிரி வார்த்தையே வராது. அவனை இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தையை சொல்ல வச்சு நீ மனுஷனே இல்ல, பிசாசுடா நீ. பிசாசு தான், நான் பிசாசே தான். ஏன் மச்சன அண்ணி மத்தியில் உள்ள தகாத சம்பந்தத்தை சமாளிக்கிறியே நீ ஒரு பொம்பளையா? என்னது அரக்கத்தனம்? ஏன் பொண்டாட்டி ஏன் இஷ்டம்? மிருகமா மாறுற நீ மிருகமா மாறினால்தான் ஏன் பொண்டாட்டிட்ட தகாத சம்பந்தம் வச்சிருக்க. தேவி, உன் விரதம் பூர்த்தியாகி அந்த தாயின் முக்கன் அகன்று ஜோதியாக தோன்றும் சமயத்தில் நீ அவசரப்பட்டு இங்கிருந்து நகர்ந்தால் அனைத்தும் வீணாகிவிடும். எல்லாவற்றையும் மகாசக்தியிடம் விட்டுவிட்டு அகன்ற ஜோதிக்காக ஆராதனை செய். நெல் அம்மன் முன்னால் தேவி ஏற்றிய 9 அகன்ற ஜோதிகள் எரிந்து கொண்டிருக்கும் போது நீ அவளை தீண்ட முடியாது. அங்கே தேவியின் விரதம் சிறிது நேரத்தில் பூர்த்தியாகி திவ்ய ஜோதி எரியப் போகிறது. அதற்குள் உன் தீய சக்திகளை கடும் புயலாக்கி அந்த ஜோதிகளை அணைத்து விடு.
அங்கே மஞ்சள் குங்குமத்தோடு பாவசக்தி விளையாடு கொண்டிருக்கையில் அந்த சௌபாகியத்தின் ஆத்ம சாட்சி நீ ஊமையாகி போனாயா? பேசு, ஆத்ம ஜோதியை ஏற்றிடு. சர்வாணி ருத்ராணி இந்திராணி கீர்வாணி நைர்வாணி பிரம்மாணி பரமேஷ குருகிணி ஸ்ரீங்காரி ரீங்காரி க்ஷேத்ரேசி லோகேசி காயத்ரி சாவித்ரி சௌபாகியதாத்ரி 14 புவி நீங்கி மண்ணுலகில் நீவா அடியாளை நீ காத்திட அழைக்கிறேன். சர்வாணி ருத்ராணி இந்திராணி கீர்வாணி நைர்வாணி பிரம்மாணி பரமேஷ குருகிணி ஸ்ரீங்காரி ரீங்காரி க்ஷேத்ரேசி லோகேசி காயத்ரி சாவித்ரி சௌபாகியதாத்ரி. சதகோடி சூரியன் தன் கிரணங்கள் எழில் போல சிந்தூர திலகம் முன்னேற்றி தாங்கும். பஞ்சபூதம் முழுதும் உன் புகழை பாடுமோ பனிசடையின் உடல் நின்று சரிபாகம் என்றாகும். பசுமை குங்கும பெருமை நீயும் அறிந்திலையா? அதனை காத்திட அன்னை உனக்கு மனமில்லையா? தென்காஞ்சி வாழ்கிற காமகோடி பீட காமாட்சி தேவி அருள் செய்ய வாம்மா. சிருங்கேரி பீடத்தில் கொலுவீற்ற மாதேவி அமுதத்த கடை கண்ணில் இருள் நீக்க வாம்மா. சரணங்கள் சரணங்கள் சம்பு பத்னி மகரந்த மலர் பூத்த திவ்ய நேத்ரி. சரணங்கள் சரணங்கள் சம்பு பத்னி மகரந்த மலர் பூத்த திவ்ய நேத்ரி. சர்வாணி ருத்ராணி இந்திராணி கீர்வாணி நைர்வாணி பிரம்மாணி பரமேஷ குருகிணி ஸ்ரீங்காரி ரீங்காரி க்ஷேத்ரேசி லோகேசி காயத்ரி சாவித்ரி சௌபாகியதாத்ரி. மறுக்கும் மரணங்களிலும் காவலுறும் அமுதோ தர்மராஜனும் வாழ்த்தும் பொன்மலர் பாதமோ. என்றும் இன்னமுதாக கண் போட்ட அம்மா என் வசமி கிருபையோடு சௌபாகியம் தாம்மா. அகலாத ஓர் நாளும் அன்னை நின்னடியில் யாசிக்கும் சேயனை அஞ்சவிடலாமா? சிரமங்கள் தன்னில் வீழ்கின்ற நாளில் வினை தீர்க்கும் சண்டியே கை தூக்க நீவா. சங்கல்ப மனதோடு பிரம்மாண்ட கோள் யாவும் சிருஷ்டித்து கடை சேர்க்கும் ஆதிசக்தி. வான்பூமி சூழ பிரபஞ்சங்களை வண்ண சித்திரமாய் செய்தவே பத்ரகாளி. நகர்ந்து வராது நீ இங்கு கற்சிலையானால் என்னை நானே உன் முன்னால் ஜோதியாய் ஏற்றிக்கொள்கிறேன். பலி வாங்கிக் கொள்.
தூங்கும் அம்மானின் கண்கள் கண்ணால் மருள் மாயை போக்கிடும் மாதா வினையை தீர்த்தாலும் நின் விழி இங்கு தீயாகும் உக்ரம் எழும்போது செக்கரும் கோலமோ மாகாணி பிம்பம் போல் மாணிக்க நிறங்காட்டும் பிரம்மாண்டமாகுக பணந்தான் ஆங்காரம் இலகாத கண்மணி சுடர் கொண்டு விஸ்வமே வியந்தான் சூவினை முடிவாக தர்மமும் தான் வாழ பிரம்ம கணிதமும் பொய்மை எனவே வாக்கும் பராசக்தி அறிவே மகாசக்தி வாக்கும் பராசக்தி அறிவே மகாசக்தி அன்பு கிருபாமூர்த்தி ரட்சிக்க நீவா சுசீலா, உன்னால எனக்கு எத்தனை உறவினருங்க கிடைச்சாங்க. உங்க உலகத்துல இருக்கிற பாசமா இருக்கட்டும், நேசமா இருக்கட்டும், அந்த தேவலோகத்திலையும் கூட கிடையாது. இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரவே இல்லை. ஆனா இருக்கிறதுக்கு அந்த உலக தர்மம் ஒத்துக்காது. உங்களுக்கு மத்தியில வாழ முடியாத துரதிருஷ்டசாலினா என்ன மறக்க மாட்டீங்க? அப்பா விஜய், வருத்தப்படாதப்பா. கவலைப்படாத, அமைதியா இரு. எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம். நான் நல்லாவே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. ரிலாக்ஸ். எனக்கு ஒண்ணும் ஆகல. சின்ன பாஸ். ஏய், எனக்கு ஒண்ணும் ஆகலடா. ஐ அம் ஓகே. ஒண்ணும் ஆகல. ஓகே. செல்வங்களே, உங்கள் பூலோகவாசிகளின் கலாச்சாரத்திற்கும் கட்டிய தாலிக்குள்ள புனிதத்திற்கும் கடவுள் கூட பிரிக்க முடியாத காதலுக்குள்ள சக்திக்கும் அன்பளிப்பாக என் அருமை மகளை அனுப்புகின்றேன். இனி இந்த நாகதேவி உங்கள் தேவி. விஜய், இங்க வாங்க. வாங்களே.
நீங்க என்ன போற சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா அழைச்சிட்டு வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க. இவங்க எல்லாரும் நான் போய் சொல்றேங்கறாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன அழைச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. இல்லையே, நான் உன்னை தள்ளிட்டு வந்தேன்.